கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. முதலாவது, சாத்தான் யோபுவை அந்தஸ்திலும் சொத்துக்களிலும் வசதிகளையும் வைத்தான். நமக்கு இருக்கின்ற வசதிகள், நமக்கு இருக்கின்ற சொத்துக்கள், நமக்கு இருக்கின்ற அந்தஸ்துகள், இவைகளை ஒருவேளை நாம் இழந்து விட்டால் நாம் ஆண்டவருக்கு முன்பாக இப்படி சொல்ல முடியுமா? யோபு ஆண்டவரை முற்றிலுமாக விசுவாசித்தான். ஆகவே கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் கொடுத்தார், அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். ஒன்னு நினைத்து பாருங்களேன். நமக்கு இப்ப இருக்கிற ஏசி, ஆடம்பர பங்களாக்கள், எல்லா விதமான உணவு வகைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் எடுத்துவிட்டு பசியாக பட்டினியாக அனுப்புறாருன்னு வைத்துக் கொள்ளுங்க. அப்போ நாம் வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கும்? ஆனால் இந்த யோபு என்ன சொல்கிறார்? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இவைகளில் யோபு பாவம் செய்யவில்லை. சாத்தான் மீண்டும் கர்த்தரிடம் சென்று திரும்பவும் சொல்கிறான். அப்போதாவது முறையாக யோபுவை பற்றி சாட்சி கொடுக்கிறார். உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு விலகுறமான மனுஷனாகி அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை அனுபவிக்க வேண்டாமோ? அப்ப என்ன அர்த்தம்? 2வது முறை சாத்தான் யோபுவை சோதிச்சு அவனுடைய சரீரத்தை தொட்டுட்டான். அவனுடைய சரீரத்துல கொப்பளங்கள் அது இதுன்னு வந்து பார்க்கிறதற்கு அவனுடைய நண்பர்கள் வந்து பார்க்கும்போது யோபுடைய உருவம் என்னதென்று அவர்களால கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவனுடைய சரீரம் உருவிழந்து போயிருந்தது. அந்த எல்லாவற்றையும் இழந்து, சரீரத்தையும் இழந்து, உரு தெரியாத நிலையில அவன் ஆண்டவருக்கு என்ன சாட்சி கொடுக்கிறான் தெரியுமா? தேவன் கையில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ? இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை என்று யோபு 2:10 நாம் பார்க்கிறோம். பாருங்க, யோபுக்கு வந்த சோதனை போல இந்த உலகத்துல எந்த ஒரு மனுஷனுக்கும் சோதனை வராது. அவனுடைய ஆடு மாடுகள், அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய சம்பத்துகள் எல்லாமே ஒரே நாள்ல அழிஞ்சு போச்சு. ஆனாலும் அவன் தேவனை பற்றி குறையும் சொல்லவில்லை. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சின்ன குறை வந்தாலே ஆண்டவருக்கு முன்னிலையில நம்ம குறை சொல்கிறவர்களாக இருக்கிறோம். ஆகவே நம்முடைய இழப்புகள் ஆண்டவருக்கு தெரியாமல் வராது, நம்முடைய வசதிகளும் ஆண்டவருக்கு தெரியாமல் வராது. ஆகவே இந்த சிந்தை உள்ளவர்களாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார், நாம் அனுபவிக்கிறோம். ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து எடுக்கிறார், நாம் அதிலிருந்து விலகுகிறோம். அவ்வளவுதான். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்ற இந்த மனநிலையோடு நாம் இருக்கும்போது யோபுவை ஆண்டவர் ஆசீர்வதித்தது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும். யோபு எப்படி ஆசீர்வதித்தார்? யோபு 42:10 யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் 2 கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். முன்பு எவ்வளவு இருந்துச்சோ, அவனுடைய ஆடு மாடுகள் எத்தனை இருந்துச்சோ, ஒட்டகங்கள் எத்தனை இருந்துச்சோ, அவனுடைய வீடுகள் எத்தனை இருந்துச்சோ, அவனுடைய பிள்ளைகள் எத்தனை இருந்தார்களோ, எல்லாவற்றிற்கும் 2 ஒரு ஆசீர்வாதத்தை அந்த சோதனையின் முடிவில் ஆண்டவர் கொடுத்தார். 42:12 பார்க்கும்போது கர்த்தர் யோபின் முன்னிலையை பார்க்கலும் அவன் பின்னிலை